அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடும் பிரார்த்தனைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக கற்றுத்தந்த பிரார்த்தனைகள். இதில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதில் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற அந்த அம்சமும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் முதல் பிரார்த்தனையாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நசாயில 5475வது எண்ணில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வ அஊது பிக மினல் கில்லதி வத்தில்லதி வ அஊது பிக அன் அظ்லிம அவ் உظ்லம. யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஏழ்மையை விட்டும் நன்மைகள் நலவுகள் குறைவதை விட்டும் வத்தில்ல இழிவை விட்டும் வ அஊது பிக அன் அظ்லிம அவ் உظ்லம நான் அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். இப்போ இந்த பிரார்த்தனையில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விடயங்கள், இதில் 5 விடயங்கள் காணப்படுகின்றன. அதில் முதல் விடயமாகவே ஏழ்மையை, வறுமையை விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னிறைவு, எப்படி அவன் தன்னிறைவோடு வாழ வேண்டுமோ, அந்த போதுமென்ற மனப்பான்மை அவனிடம் இருக்க வேண்டுமோ, அதே போன்று வறுமை என்ற நிலைக்கு அவன் சென்று பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த நிலையெல்லாம் உருவாகிவிடக்கூடாது. எனவே அவன் தனது கண்ணியத்தை காத்து கொள்ள வேண்டும், கௌரவத்தை காத்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவன் தனது வாழ்க்கைக்கு தேவையானவைகள், தனது வாழ்வுக்கு தேவையானவைகள் அவைகளை பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுவது, அல்லாஹ்விடத்தில் ஒருவன் செல்வத்தை என்ன செய்யலாம், பிரார்த்திக்கலாம். அதாவது பேராசையின்றி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறது, ஒருவர் செல்வத்தையும் பிரார்த்திக்க முடியும். அப்போ வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துவாக்கல்ல இரண்டாவதாக ஒரு துவாவை பார்ப்போம். இந்த துவாவை பொறுத்தவரையில் அபூ பக்ரா இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அபூ தாவூதில் 5090வது எண்ணில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் இதை நாம் காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. இதிலும் பல விஷயங்கள் இந்த பிரார்த்தனையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி, லா இலாஹ இல்லா அன்த். அப்போ இதில் முதலில் இந்த துவாவில், அதாவது ஆரோக்கியத்தை கேட்பது, ஒருவர் எனது உடலுக்கும் எனது செவிகளிலும் எனது பார்வையிலும் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பது. வணக்கத்துக்குரியன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ், நான் உன்னிடம் குஃப்ரை இறை நிராகரிப்பை விட்டும், அதே போன்று ஃபக்ர் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். கபருடைய வேதனையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த சிறந்த பிரார்த்தனை. எனவே இதை நாம் காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. எனவே ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, ஆஃபியத் என்பது மிக உயர்ந்த ஒரு செல்வமாக இருக்கிறது. அதே போன்று வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த வாசகம், லா இலாஹ இல்லா அன்த், இது பல துவாக்கள் நீங்கள் வருவதை பார்க்க முடியும். அதன் பிறகு அல்லாஹ்விடத்தில் இறை நிராகரிப்பை விட்டும், அதே போன்று ஃபக்ர் ஏழ்மையை விட்டும், கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது. திரும்பவும் லா இலாஹ இல்லா அன்த் என்பது அந்த பிரார்த்தனையில் இறுதியாக இடம்பெறுவதையும் பார்க்கின்றோம்.